ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி வந்து இட்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி மாவு எடுத்து உப்பு போட்டு கரைச்சி வெளியில் எடுத்து வச்சாச்சு. இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் உளுந்து எக்ஸ்ட்ரா ஆகிட்டு, அதனால் கொஞ்சம் உளுந்து மாவே எடுத்து வச்சுருந்தேன். வடை பண்ணலான்னு அந்த மாவை எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். ஆனால் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணல. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்ஸ் அடை தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, இருந்தாலும் லைட்டாக சொல்லிடுறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை உடச்சி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் ஓட்ஸு சேர்த்து, கொஞ்சம் கோதுமை மாவு, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து, கொஞ்சம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து அடையாக ஊற்றி எடுத்துடலாம். இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டுக்க வந்து எதுவும் தேவைப்படாது. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சூப்பராக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பசங்களுக்கு இப்போ லீவு அப்படிங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் சாப்பாடு எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் போயிட்டுருக்கு. இப்போது இந்த ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ண வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வதங்கக்கூடாது, ஓரளவு வதங்கினா போதும். கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 5, 6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் முழு மல்லி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் மிளகாய் இருந்தாலும் காஞ்ச மிளகாய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு சைடு வந்து பருப்பு வேக வச்சுருக்கேன். பருப்பில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். தக்காளி பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போக வதங்கினதும் கொஞ்சமாக சாம்பார் மசாலா சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் வேணுனாலும் கொஞ்சம் கலருக்காக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பருப்பு நல்லா வெந்ததும் அதை லைட்டாக மசிச்சு விட்டுட்டு இந்த தக்காளி வெங்காயம் வதக்கிட்டுருக்கோம்ல அது கூட வேக வச்ச பருப்பை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து புளி சேர்க்கலை. இந்த தக்காளியோட புளிப்பே எங்களுக்கு வந்து போதுமாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு புளி வந்து கரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் சாம்பார் வந்து இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போய் சூப்பராக சாம்பார் ரெடி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் சாம்பார் சூப்பராக ரெடியாக இருக்குது. கடைசியாக ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். நான் வந்து காய்கறிலாம் சேர்க்காம பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஏதாவது காய்கறி வேணும்னா முருங்கைக்காய், மஞ்சள் பூசணிக்காய், கேரட் அந்த மாதிரி சேர்த்து கூட பண்ணிக்கலாம். சாம்பார் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து இட்லியும் ஊற்றிட்டேன். அப்புறம் தேங்காய் சட்னி அரைச்சி அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு. கடைசியில் வந்து வடை போட்டு எடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து மாவில் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து வடை வந்து போட்டு எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து லஞ்சுக்கு ஏன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு வந்து இட்லி கேட்டுட்டு இருந்தா. அவள் தூங்கி முழிச்சு எந்திரிக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் சரி லஞ்சுக்கே வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா பசங்களுக்கு லீவ் கிடைக்கும்போது தான் தூங்குறதுக்கு டைம் கிடைக்கும். ஸ்கூலுக்கு போகிற டைமில் 5, 5:30க்கெலாம் காலையில் எழுந்திரிச்சிருவாங்க. நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆயிரும். தூங்குறதுக்கு டைமே கிடைக்காது. அதனால் லீவ் கிடைக்கும்போது தூங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் விட்டுறது. அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் உளுந்த வடை, சாம்பார், இட்லி எல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு தலைக்கு தைக்கிறதுக்காக கொஞ்சம் இது வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இதில் என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துருக்கேன், ஆளி விதை. அதில் ஒரு 2 கப் போல் தண்ணி சேர்த்து நான் நல்லா கொதிக்க விட்டு அது ஜெல் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து நல்லா துருவி எடுத்து அதுலேயும் சாறு எடுத்து இது கூட சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தலைக்கு தைக்கிற எண்ணெய் எது யூஸ் பண்ணுவீங்களோ அது வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயாக இருந்தால் கூட பரவாயில்ல. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா தலையில் மசாஜ் பண்ணிடணும். மசாஜ் பண்ணிவிட்டு
ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா முடி வந்து நல்லா சில்காகவும் இருக்கும். அதே மாதிரி டேண்ட்ரஃப்லாம் கூட இதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது போயிடும். முடியும் நல்லா வளரும். வேணும்னா தேவைப்பட்டுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி என்னதான் மாற்றி வச்சாலும் கொஞ்சம் வாடுற மாதிரியே இருந்துச்சு. அதனால கொஞ்சம் வெயிலில் வைக்கலாமேன்னு சொல்லிட்டு மதியான டைமில் இதில் கொஞ்சம் வெயில் வரும். அதனால மணி பிளான்ட் எல்லாம் அதில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது வந்து சுட சுட இட்லியில் அந்த சூடான சாம்பார் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் நிறையவே ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.